தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அருகே உள்ள பாலூரில் மின்சாரம் தாக்கி பெண் ஒருவர் பலியாகி உள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், அந்த பெண் அங்கு மின்சாரம் எப்படி தாக்கப்பட்டது? இது குறித்து அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணவேணி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஒன்றியம் பாலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்தன். இவருடைய மனைவி கற்பகம், 50 வயதான கற்பகம் வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது பின்னர் துணி துவைத்து முடிந்த பின்னர் வாஷிங் மிஷினை ஆஃப் செய்த போது மின்சார கசிவு காரணமாக மின்சாரம் தாக்கியுள்ளது. இதில் கற்பகம் தூக்கி வீசப்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக அவருடைய குடும்பத்தினர் கற்பகத்தை மீட்டு ஆம்பூர் மாதனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கற்பகம் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தகவல் அறிந்த கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கற்பகத்தின் உடலை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிருஷ்ணவேணி, திருப்பத்தூர் மாவட்டம் பாலூரில் கற்பகம் என்ற பெண் வீட்டில் உள்ள வாஷிங் மிஷினை ஆஃப் செய்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாஸ்.